மனசுல என்ன குறையோ நினைச்சு
சபையோர்களே, அதாவது தாமரை அரியானாச்சி அறிகுடி பெரிய நாச்சி அன்னைக்கு அர்ஜுனனுக்கு ஈசனா வரம் கொடுத்தது போல ஈசனார் கொடுக்காத வரத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. சிவனார் கொடுக்காத வரத்தை நம்ம சிந்தையில நினைச்சாலும் பெற முடியாது என்பதற்காக ஈசனிடத்தில் ஒரு மனதா தவத்துக்கு புறப்படுறா. பார்க்கக்கூடிய மக்கள், நான் எனக்காக மட்டும் போகல, இந்த வர வாங்க போறது உங்களுக்காகத்தான். ஏன்னா இந்த நாடகம் வைக்கிறது வந்தா ஆடுனோம் போனான்ற விஷயம் கிடையாது. எப்படி அர்ஜுனன் தபசு நாடகத்துல ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் அந்த கம்பத்து அடியில நிக்கக்கூடிய பெண்களுக்காகவும் தான் நினைத்து கோரிய வரத்தை அந்த ஈசனிடத்து பெற்று வருவதற்காக 96 அடி செப்பு கம்பத்தில் அர்ஜுனன் எப்படி தவம் செய்கிறானோ அதே போல ஊசி முனை மீது 9 ஆண்டு காலம், பாசி முனை மீது 14 ஆண்டு காலம், மொத்தம் 23 ஆண்டு காலம் தவம் செய்ய புறப்படுகிறார். யாரு? தாமரை அரியானாச்சி. 23 ஆண்டு காலம் தவம் செய்யும் பொழுது பார்க்கக்கூடிய மக்கள் உங்களுக்காக நீங்க வந்தீங்க சாமி கும்பிட்டீங்கன்னு போக கூடாது. நான் தவம் செய்யும் பொழுது நீங்களும் ஒரு மனதா கடவுளே அவளுக்கு பின்ன வரோம், எங்களுக்கு முன்ன வரமா அவகிட்ட கொடுத்து அனுப்பு. என் வீட்டுல இப்படிப்பட்ட குறை, அதாவது குழந்தைகள் படிக்கின்ற படிப்பு, நாங்க செய்கின்ற தொழில் நோய் நொடி இல்லாம எங்க பிள்ளைகள் போய் கட்டி கொடுத்த பிழைக்கின்ற பிழைப்பு, கணவன் மனைவியுடைய ஒற்றுமை, செய்கின்ற தொழில், வழிப்போக்கு, காசு பணம், இதுல எந்த ஒரு குறை இருந்தாலுமே அனைத்துமே குறையை நீக்கி எங்க வாழ்க்கையில இன்பமா கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் ஒரு மனதான் நினைச்சுக்காங்க. இது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில என்ன கவலையா இருந்தாலும் நிச்சயம் இந்த கடவுள் சத்தியமா, அதாவது ஒரு கல்லா நினைச்சா அது வெறும் கல்லு, அதே கல்ல ஆலயத்தை உருவாக்கி அந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வச்சுட்டோம்னா அதுதான் நமக்கு கடவுள். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த நாடகத்துல இந்த தாமரை அரியானாச்சிக்காக அள்ளி விளையும் ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயம் வரம் பெற்று சுகமா இருப்பீர்கள். இப்பொழுது கணவனிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு தாமரை அரியானாச்சி தவத்திற்கு போகின்ற விதம் பாருங்க. அன்றைய நாள் முதலாக என்னவருடைய வார்த்தைக்கு எதிர்பார்த்து நான் பேசியது கிடையாது. இன்னைக்கு உங்களுக்காக வேண்டிய பிள்ளை வரத்திற்காக நான் புறப்படுறேன். சாமி, நான் என்னைக்கு கல்யாணம் செய்துக்கிட்டு வந்து உங்களோட வாழ ஆரம்பிச்சனோ எனக்கு பிடிச்ச பாவமோ என்னவோ என்னை சுத்தி அண்டி இருக்கக்கூடிய இந்த புல் பூண்டு செடி கொடி மரம் மட்டை 5 அறிவு படைத்த ஜீவராசிகள், இந்த சிறு எறும்பு முதல் கொண்டு எந்த ஜீவராசிக்குமே பிள்ளை பாக்கியமே இல்லாத போயிடுச்சு. அப்போ எங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சான், பிள்ளை இல்லையே நீ வாசல்ல வந்து நிக்கிறியடி, ஊர்ல உலகத்துல ஒரு பன்னி இல்ல, அந்த பன்னி வாங்கி மேய்ச்சா பன்னி பல குட்டி போடும், அப்படிப்பட்ட பன்னி வாங்கி வள, அப்பவாது உனக்கு பிள்ளை பாசம் போகாதான்னு பாக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சான். அதன்படி கணவரே பன்னி ஒண்ணு வாங்கிட்டு வாங்க, அப்பவாவது என் ஆசை போகுதான்னு பாக்க சொல்லி பன்னி வாங்கிட்டு வந்து நம்ம வாசல்ல வளர்த்திட்டு இருக்கிறோம். அந்த பன்னிக்கும் குழந்தை இல்லாத போயிடுச்சு. மீனாட்சி என்று சொல்லக்கூடிய பன்னிக்கு அது மட்டும் இல்ல, ஒரு நாயை விட்டு வளர்த்தணும், வேட்ட நாயா இருக்கட்டும், அதுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் என்பது இல்லாத போயிருச்சு. அதனால இப்ப போகக்கூடிய இத்தனைக்கும் வரத்தை வாங்கிட்டு வருவதற்காக போயிட்டு வர்றேங்க, நீங்க போக எனக்கு விடை கொடுங்க. நான் வருவதற்கு கல்லாறு, முள்ளாறு, நீராறு, நெருப்பாறு என்று சொல்லக்கூடிய மலையா மலை கடந்து அந்த சிவனாரை நோக்கி ஊசி முனை மீது 9 ஆண்டு காலமும் பாசி முனை மீது 14 ஆண்டு காலமும் மொத்தம் 23 ஆண்டு காலமாக தவம் செய்து நான் திரும்பி வர்றேன். அது வரைக்கும் பதனம் சாமி.
கைலங்கிரி போறதா கேள்விப்பட்டேன். யாரது? காராயா? உங்க பண்ணையில வேலை செய்யக்கூடிய காராய் அம்மா. ஐயா நான் பண்ணன பாவம். என்ன அண்டி பிழைக்கு வந்த நீ உனக்கும் பிள்ளை இல்லாத போயிடுச்சு. நீ ஏமா இப்படி கலங்குற? இத்தனை ஆண்டு காலங்கள் திருமணமாகி புத்திர தந்தாலும் பிள்ளை இல்லாம போயிடுச்சு. இப்ப கைலங்கிரிக்கு புள்ள வர வாங்க போறீங்க. இந்த கருத்து நாளாகிய சிவபெருமானிடத்துல எனக்கும் ஒரு புள்ள வர வாங்கி வாங்கம்மா. என்னதான் இருந்தாலும் நான் காலால செய்யக்கூடிய வேலைய நீ கையால செய்யலவ. இன்னைக்கு அம்மா மகராசி குழந்தை வரத்துக்கு போகும்போது ஏற பரதேசி எனக்கு ஒரு வரத்தை வாங்கிட்டு வான்னு மடியேந்து நிற்கும் பொழுது நான் சொல்றேன், இப்போ மடியேந்து நிற்கக்கூடிய நீ என்கிட்ட வேலை செய்யறவ கிடையாது. இந்த வர எப்படியாவது பழிக்கணும்னு என்னை விட அதிகமா நம்பிக்கை வச்சவ நீ. அந்த நம்பிக்கைக்கு வீண் போகாம எனக்கு பின்ன வரும் அந்த சிவனிடத்துல யாராவது உனக்கு நான் முன்ன வர வாங்கிட்டு வர முடியும். அப்படி காராம் வரத்தை கொடுக்கறோம்னு சொல்லி வாங்கிட்டு வரும் பொழுது தான் வளர்த்துன பன்னி மீனாட்சி என்று சொல்லக்கூடிய பன்னி, அந்த பன்னி சேத்துல படுத்து புரண்டு விளையாண்டுட்டு இருந்தது. விளையாண்டுட்டு இருக்கிற பன்னி வந்து நான் வலது காலை எட்டி வெளியே வைக்கும் பொழுது என் கால் மேல வந்து சேத்த வாரி அடிச்சு என் காலு முன்னாடி வேகமா விழுந்தது. அடச்ச, இப்படிப்பட்ட ஒரு பெருந்த தவத்துக்கு விரதம் இருந்து நான் போறேன். அப்படி விரதம் இருந்து போகும்போது இந்த பாலும் பன்னி வந்து முன்ன நின்று நம்மளை பழிவாகிருச்சு அப்படின்னு விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்பதாக இந்த பன்னி வந்துச்சு கோபத்துல இந்த வலது காலால பன்னி எட்டி வச்சுட்டேன். பிள்ளை இல்லையன்ற கவலை உனக்கு மட்டுமா? உன்னை அண்டி வந்ததுல எனக்கு வந்தா பிள்ளை இல்ல. பிள்ளை வாங்க வந்த ஆசையில தான் குறைச்சி இப்படி ஓடி வந்தேனே தவிர உன் தவத்தை கெடுக்கவோ கலைக்கவோ நான் வரல. அப்படி வந்து என்ன வாயில ஜீவனை கூட பார்க்காம வலது காலையில எட்டி வச்சுட்டேன். நான் எட்டி போய் தூர விழுந்துட்டேன். இப்ப நான் சொல்றேன், என்னைக்கு நிதானம் தெரியாத பிள்ளை வரத்துக்கு போறியோ நீ வாங்கிட்டு வர்ற அந்த பிள்ளை வரத்துனால வரக்கூடிய உன் பிள்ளைகளை எனக்குன்னு வரக்கூடிய நானும் இப்பயே புறப்படுறேன். நீ எந்த சிவனத்துல வர வாங்க போறியோ அதே சிவனத்துல நானும் தவத்துக்கு போறேன். உனக்கு முன்ன நான் வர வாங்கிட்டு வந்து நான் பெத்த பிள்ளைய வச்சு உன் மக்களை நான் கொல்ல செய்யல. என் பெயர் மீனாட்சி பன்னி இல்ல அப்படின்னு அந்த பன்னி சபதம் போட்டு அங்க வரத்துக்காக புறப்படுது. புறப்பட்டு போன பன்னி என்னன்னு சொல்லுது, சங்கு வல்ல கொம்மன், சாதிகுல ரஞ்சிதம், பூவால குட்டத்தை சேர்ந்த 60 கஜ நீளம் 70 கஜ அகலம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பன்றிய பெத்தெடுக்கிறதுக்காக வரவாங்களுக்கு ஈசனத்துல வரவாங்க போயிடுச்சு. அப்போ நான் அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது என் வீட்டு நாய், அதுக்கும் குழந்தைங்க இல்ல, அந்த நாய் வந்து முன்ன நின்னு அம்மா அம்மா பன்னி இப்படி சபதம் போட்டு போயிடுச்சுன்னு நீ மனசு கவலைப்படாத, வரவாங்க போறவ நீ கவலையோட வரவாங்க போனா அந்த வரம் பலிக்காம போயிடும். நீ போய் வரவாங்கும் பொழுது எனக்கு ஒரு வரம் வாங்கிட்டு வா. 60 கஜ நீளம் 70 கஜ அகலம் வேலை கூட வேண்டாம். 2 அடி நீளம் 3 அடி அகலம் இவ்வளவு ஒரு உயரம் உள்ள ஆசையா ஒரு அழகி ஒரு நாய் கொண்டு வாங்க. அந்த மூலி நாய்க்கு முன்ன வர வாங்கிட்டு வா. எனக்கு ஒரு மூலி நாய் மொண்டி நாய் இருக்குது. இந்த மொண்டி நாய்க்கு ஒரு முன்னவரை வாங்கிட்டு வா. இந்த மொண்டி நாயை வச்சு உன் குளத்தையே அறுக்கின்ற அந்த பன்னிய என் நாயை வச்சு நான் பண்றேன். ஏன்னா நாய் நன்றி உள்ள விசுவாசம் உள்ள ஒரு பிராணி. தான் எஜமானருக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துட்டா அந்த நாய்க்கு தான் முதல்ல தெரியுமா. அப்போ நம்மளுடைய எஜமானருக்கு இந்த பன்னி இப்படி சாபத்தை கொடுத்துருச்சு, அந்த பன்னியை நாம கொள்ளணும்னு சொல்லி தனக்காக வாங்கல, அந்த பன்னிய என் வயிற்றுல பிறக்கிற நாயை வச்சு நான் கொள்றேன்னு சொல்லி அதுக்கு ஒரு வர வாங்கிட்டு வர சொல்லி அந்த நாய் கேட்டுச்சு. உனக்கு முன்ன வர நான் வாங்கிட்டு வர நாய்கிட்ட விடைபெற்றுட்டு இப்போ கல்லாறு நீராறு நெருப்பாறு சொல்லக்கூடிய ஆறு கலை கடல் மேடெல்லாம் கடந்து இப்போது கைலங்கிரிக்கு தவத்திற்கு செல்கின்றன.
சரணாய் போற்றி சர்வரத்தகனே போற்றி எங்க பாம்பரி மாதா பரமனே உன் பாதம் போற்றே மங்கையை தரிக்க மெய்யா மாறனையில் கைதான் மங்கையை தரிக்க மெய்யா மாறனையில் கைதான் செய்வாய் என் ஈசா சாமி மங்கையாரோ புலம்பு சத்தம் ஏ ஈசனே கல்லாறு நீராறு நெருப்பாறு அக்னியாறு என்று சொல்லக்கூடிய அனைத்தும் கடந்து வந்து பாசி முனி மீது 10 ஆண்டு காலம் ஊசி முனி மீது 9 ஆண்டு காலமும் இப்படியாக தவம் செய்தும் கூட என் மீது உனக்கு மனம் இருக்கும் இல்லையா? பிள்ளை இல்லாதபடிக்கு இனிமேல் நான் சென்று வாழ்வதை விட இதே எரிகின்ற அக்னி வேள்வி இதில் அங்கத்தை எல்லாம் அறுத்து உனக்கு தகனமாக்கி விட்டு இதோ நான் எட்டி குதித்து மாண்டு மடியை நிற்பது கடவுளே. ஓம் வாசா கங்காதரா கௌரி உனகரா தாமதரா தேவா பாதத்திற்கு மங்கியாகி தாமரை அரியானாக்கி அறிவழியே சுவாமி. உலகம் சிவமயம் இருப்பினும் எல்லை கோரி கடூரமான தவநிலை செய்திருக்கிறாய். எதற்காக தவம் செய்ய வந்து ஒரு பெண்ணாகப்பட்ட இப்படி கடுமையான தவத்தில் இருக்கிறேன். எனக்கு பாரா 11 ஆண்டு காலமாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத பாவி ஆகிவிட்டேன். பார்ப்பவர் வரடி என்கிறார், பேசுவர் வரடி என்கிறார், பகையாளி வரடி என்கிறார், பங்காளி வரடி என்கிறார், என் கூட பிறந்த என் அண்ணன் வரடி என்கிறார். இப்படி வரடி 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 என்று சொல்லி பேர் ஆகிட்டேன். அந்த வரடி என்ற பெயர் நீங்கி எனக்கு அழகான குழந்தை வர 3 வர வேண்டும். அப்படியா சுவாமி? என்ன வர வேண்டும் சுவாமி? எனக்கு வரம் கொடுப்பது முன்ன, ஆனா எனக்கு முன்ன சில பேருக்கு குழந்தை வர வேணும். அதாவது என் வீட்டுல வேலை செய்யக்கூடிய காராம், என் வீட்டுல வேலை செய்யறவன் அந்த காராம் அவ வயிற்றுல ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறான். அந்த பிள்ளை இல்லாத அவளுக்கு முதல் வரமா அவளுக்கு ஒரு வரத்தை கொடுங்க சாமி. என்னை போலவே வீரம் தீரத்தோடு ஒரு ஆண்மகன் பிறப்பான். இரண்டாவதாக என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாய், அந்த நாய்க்கு என்ன பாதுகாப்பதற்காக அதுக்கு ஒரு வரம் கேட்டது. அந்த மொண்டி நாய், அந்த மூலி நாய், அந்த மூலி நாய்க்கு ஒரு முன்ன வரம் கொடுத்த சாமி. அது போலவே தந்தை. அது மட்டும் இல்ல, என்ன அண்டி இருக்கிற ஈ எறும்பு என்று சொல்லக்கூடிய சிறு சிறு ஜீவராசிங்க அதற்கும் வம்சம் இருக்கு, அவன் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, அதுங்களுக்கும் குழந்தை வரத்தை கொடுக்கணும். அப்படியா? அந்த வரவும் தருகிறேன். இவ்வளவும் போதாது. பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள், இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இவ்வளவு நேரம் இந்த மழையும் ஒரு பொருட்படுத்தாம உட்கார்ந்து இருக்கு. எது காரணம் சாமி? அவங்க வீட்டுல இருக்கிற குறை நீங்கணும், என் மனசுல கோரிய வர எனக்கு கிடைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த மழையும் பொருட்படுத்த 1000 சனம் அமர்ந்திருக்குது. அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனத்துக்கு அவங்க மனசுல எந்த குறையும் எனக்கு தெரியாது. அதனால நீங்க அவன் மனசுல இருக்கிற குறையை அறிந்து அந்த குறையை நீக்கி அவன் வாழ்க்கை நிறைய கொடுத்து அவர்கள் குடும்பம் என்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு நீதான் அவங்க எல்லாத்துக்கும் முன்ன வர கொடுக்கணும். அப்படியா? அப்படியே தருகிறேன் ஐயா. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஜீவராசி அவருக்கும் ஒரு வரத்தை கொடுக்கணும்.
எப்பேற்பட்ட வரம்? இவர்களுக்கெல்லாம் கொடுத்த வரம் போவ எனக்கு கடைசியா ஒரு வரம் கேட்கிறேன். கடைசியாக ஒரு வரம். எனக்கு 3 குழந்தை பிறக்கணும். 3 குழந்தை. ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை, என் ஆசைக்கு 2 ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை 2 வச்சு என் அண்ணனாகிய மலை குழந்தா, சின்ன மலை குழந்தா கவுண்டரிய வயிற்றுல பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளை நான் கண்டு சரி எடுக்காம பெண்டு சரி எடுக்கிற சத்தியம் பண்ணி வந்திருக்கிறேன். அந்த பகையை நீக்கணும், என் சத்தியத்தை காப்பாற்றணும். அதுக்காக இந்த காராவுடைய வம்சத்துல ஒரு மகள் வரமும் ஒரு மகள் வரமும் கொடுத்துட்டாங்க எனக்கு. அப்படியா? வீரம் வீரம், அறிவு ஆற்றல். அப்படி நீ கேட்கும் வரத்தை உனக்கு அதுபோலவே தந்து. ஓம் நமச்சிவாய. இந்த வரம் போதும் எனக்கு. என்றுமே வயது முடியாம நோய் நடிக்க இல்லாம என் மக்களுக்கு ஒரு ஆயுள் வரத்தை கொடுங்க. ஆகட்டும், அப்படியே தருகிறேன். வயது 16, ஆயுள் தருகிறேன். உலகத்து மமயம். ஓம் நமச்சிவாய. அப்படி வரத்தை வாங்கி கொண்டு தாமரை போகும் பொழுது அந்த மாயவன் எம்பெருமான் வருகிறார். வந்தவர் என்ன சொல்றாரு? இந்த வயது 14 வாலிபம் 90 வரத்தை வாங்கி கொடுத்தியே, இந்த வரத்தை வச்சா ஒரு மனிதனா பிறந்தவனுக்கு இந்த வரம் கொடுத்துட்டா இந்த உலகம் தாங்காது. அது இந்த பொன்னர் சங்கர் இந்த வரத்தை வாங்கி இந்த வீர கொடுத்தது பூமி வச்சிருந்தா இந்த பூலகம் தாங்காது. அவர் என்ன செய்யறாரு? வந்த விவசாயிகளை உணவத்தை மாற்றி அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை தலைமை கட்டி வந்தாரு. ஏசாமி இப்படி செய்றீங்கன்னு கேட்க, நீ வரம் வாங்கிட்டு வந்தியே, இந்த வரமும் இந்த மாதிரி தான்மா வீணாதான் போகும், இந்த வரம் பலிக்கான்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரத்த இருந்த வரத்தை கையில பிடிங்கி பாலாத்தி எடுத்துட்டாரு. இந்த வயது 16 வாலிபம் 90 எப்படி இருக்கும்? எப்படி இந்த வரத்தை வாங்கிட்டு வந்தா சின்ன வயசுல வாலிபம் 90 ஆகி போறதா? அதனால இந்த வரம் வேண்டாம். வயது 16 90 விட்டுட்டு வயது 16 மட்டும் வரத்தை வாங்கிட்டு வா, சிரஞ்சீவியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த வாலிபன் 90 கிழி செஞ்சுட்டு வயது 16 வழக்கு மட்டும் வாங்கிட்டு இப்ப தாமரையாகப்பட்டவர் அரண்மனைக்கு புறப்படுறா. அரண்மனைக்கு புறப்பட்ட தாமரை கணவனோட சுபோகமாக இருந்து அதன் பிறகு தன் வயிற்று கருவான தரித்து அந்த கருதரித்த குழந்தைகளை பிரசவம் பார்க்கறதுக்காக பங்காளி என்ன செய்யறாங்க? இந்த குழந்தை ஆண் குழந்தையா பிறந்துட்டா நம்முடைய ஆஸ்திக்கு அந்த சொத்துக்கும் போட்டிக்கு வருவான். இந்த கவர்ந்து மூட்டுல வேற எதுக்குமே சண்டை வராது. காடு கரை சொத்து ஒரு காணி நிலத்துல ஒரு ஒத்தையடி பாதைக்கு அறுவடை எடுத்து வெட்டிக்குவாங்க. இதுக்குதான் சண்டை வரும். இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு ஆண் குழந்தை பிறந்தா அப்பவே அதை அறுத்தெறிஞ்சு கொன்னுரு. பெண் குழந்தையா கொண்டு வா, அதுக்கு போட வேண்டியதை போட்டு தாமரைக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தா அது போய் எங்கேயோ பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பங்காளிங்க மருத்துவச்சி கல்வி சொல்ல அந்த மருத்துவச்சி கல்வி அது மாதிரியே கேட்டு பிரசவம் பார்க்க போய் சந்திரன் சூரியன் போல அழகான 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. இந்த குழந்தைகளை நம்ம வச்சு என்ன செய்யறது? கொல்லாம போயிட்டா இவங்களை ஆக்கிரிக்கு ஆளாகிறோம்னு சொல்லி அந்த மருத்துவ அந்த குழந்தையை கொல்லாம கொண்டு கொப்பையில வீசி எரிஞ்சிருச்சு. அந்த குழந்தை எப்படியோ நாய்நெறி தீண்டு சாப்பிட்டு நம்ம கொண்டாதான் அந்த பாவம் நமக்கு வரும். நாய்நெறி தின்னுட்டு போதுன்னு கொப்பையில வீசி எரிஞ்சிட்டா அப்ப பூமாதேவி பூமியை பாதாளமா பிறந்து பூமிக்குள்ள பாதாள நிலவரையில மதுக்கர செல்லாண்டி அம்மனையும் பெரிகாண்டி அம்மன் துணியால அந்த 2 ஆண் குழந்தைய பாதாள நிலவரைக்கே சென்று வந்தன. 8 ஆண்டு காலம் அந்த குழந்தைகளுக்கு கல்வி வெள்ளித்தை மல்யுத்தம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் கத்துக் கொடுத்தார்கள் செல்லாண்டி அம்மன். அப்படி கத்துக் கொடுத்து இப்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு பால் எப்படி கிடைக்கும்? அதாவது அந்த புத்துக்கடியில் தானே வளர்றாங்க. அதுவும் அந்த புத்துக்கு பால் வாக்க வருவாங்க. அங்க ஊத்துற பால் அந்த குழந்தைகளுக்கு போய் சேரும்படியாக செல்லாண்டி அம்மனுக்கு அல்வாக்கு கொடுக்க அதன்படி அந்த பாலை குடிச்சு வளர்ந்த பிள்ளைங்க இப்பொழுது வலது விழாவில் இருந்த பொன்னரும் இடது விழாவில் இருந்த சங்கரும் இப்ப தவத்தில் முடித்து ஒரு சபைக்கு வருகின்ற விதம் காங்க. பொன்னர் சங்கர் எல்லாம் வர்றாங்க. உங்களுக்கான வரத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. பொன்னர் சங்கர் வருவதை கண்டு மருங்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.
நிற்கும் பொழுது ஆமா. யார் என்று தெரிகிறதா என்ன? யாருங்க? அன்பா, ஆ. எப்படி தெரியும்? பெரிய அண்ணன் பாலன் என்று தெரிவிக்கலாம். ஓ பெரிய அண்ணன். நீங்க சின்ன சாமி. சரி, சின்ன சுவாமி. அப்படி இருவருக்கு யாருக்கு பிறந்தீங்க? யாருக்கு? தாய் தந்தை யாரு? யாரு தெரியுமா? பெரிய காண்டியம்மன் அருளாலே நாங்க பிறந்தவர்கள். சரி சரி. இருவருமே அண்ணன் தம்பியா? அண்ணன் தம்பி. இப்ப தாயார காண போகணும். வாங்க போலாம். அம்மா, அதாவது பாதாள நிலவரையில 8 ஆண்டு காலம், அதாவது பிறந்திருந்து 8 வருஷம், வாங்கி வரம் 16 வருஷம், அது 8 வருஷம் இவங்க பூலோகத்திலேயே வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்த பிறகு 8 வருஷம் ஆன பிறகு தான் பங்காளிகள்லாம் என்ன செய்யறாங்க, குழந்தைங்க தான் இல்லையே. அதன் பிறகுதான் தாமரைன்னு ஒரே ஒரு பெண் குழந்தை பிறகுறான். அதன் பிறகு பங்காளிகள் இந்த பெண் குழந்தையை வச்சுக்கலாம், இவங்களை கொண்டுட்டா சொத்து பத்திரம் நமக்கு வந்து சேர்ந்துன்னு சொல்லி முன்னடை யானையும் தாமரையும் வயசான காலத்துல இழுத்து கொண்டு போய் அந்த சுடுமணல் காட்டுல யானையை விட்டு மிதிக்க செய்து கல்லை விட்டு கொட்ட செய்து அவங்க கொல்ல செய்யறாங்க. அப்போ பாதாள நிலவரி இருக்கக்கூடிய பெரிகாண்டியம்மனும் மதுக்கர செல்லியம்மனும் இருவரும் பார்த்து என்ன செய்தாங்க, இதுவரைக்கும் நீங்க இங்க வாழ்ந்தது போதும், தாய் தந்தைக்கு பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, இப்பவும் நீங்க போதும், பிள்ளையா பிறந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, அதனால பாதாள நிலவரையை விட்டு இந்த வலது விழாவிலையும் இடது விழாவிலையும் பொண்ணு நீங்க 2 பேரும் புறப்பட்டுங்க, அம்மா அப்பா போய் காப்பாத்துங்கப்பா அப்படின்னு பெரிகாண்டியம்மன் செல்லாண்டியம்மன் சொல்ல, அப்போ புத்துக்கண்ணிலிருந்து 2 பேரும் வெடிச்சு வெளியே வர்றாங்க. வந்து பங்காளிகள் எல்லாம் அடிச்சு உதைச்சு இவர்கள் எல்லாம் துரத்தி விட்ட பிறகு வயதான காலத்துல அப்ப கேட்கிற தாமரையும் புன்னடையானு கேக்குறாங்க, யாருப்பா நீங்க, நீங்க யாரோ எவரோ என் பங்காளிங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க, எங்கிருந்து வந்து காப்பாத்துறீங்க, யாருப்பா நீங்கன்னு கேட்க, அப்பதான் பொன்னரு சங்கர் 10 ஆனம் பலமடைத்திட்ட பொன்னர் 8 ஆனம் பலமடைத்திட்ட சங்கரர் இருவரும் சொல்றாங்க, அம்மா அப்பா நாங்க வேற யாரும் இல்ல, நீங்க பெத்த மக்கள் நாங்க தான், இந்த பெரியாண்டியம் அருளால் இவ்வளவு நாள் பாதாள நிலவரையில வளர்ந்தோம், இப்பதான் உங்களுக்கு ஒரு பகை வந்து நேர்ந்துன்னு சொல்லி எங்களை தாயாகப்பட்ட அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்லி ஆதி முதல் அந்த முறை அனைத்தையும் எடுத்து சொன்னாங்க. அப்பா மக்களா வந்து விட்டேன்னு சொல்லி அப்போ பொன்னர் சங்கர் ஐயமல சாம்புவன் அருக்காணி தங்கா புன்னடையா கவுண்டரும் அவர் தேவியாக தாமர பத்தினி 6 பேரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பொன்னிவள நாட்டுல போய் ஒரு இடத்துல அமர்றாங்க. இதோடு தாமரை அரியானாச்சி பத்தினியுடைய தவசு அவ எப்படி சபதத்தை நிறைவேற்றினான்னு தவசின் மூலியமாக பெற்ற வளர்ச்சினால 2 பாலங்களை பெற்ற பொன்னர் சங்கர் பிறப்பு நாடகம் இத்தோடு முடிவடைந்து விட்டது. இதன் பிறகு இந்த கிளி வேட்டைக்கு போவது, பன்றி வேட்டைக்கு போவது, மாண்டகலம், இதெல்லாம் இன்னும் 3 ராத்திரி கதைங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு நீங்க வச்சீங்கன்னா இதுவே சொல்ல போனா ஒரு 1 ராத்திரி கதை ஒரே நாள் வச்சு ஆடிக்கிறோம். தாமரை பத்தினுடைய கல்யாணம் ஒரு நாள் ராத்திரி கதை, தாமரை தவசுக்கு போய் வரவாங்கிட்டு வர்றது ஒரு கதை, தாமரை தவம் செய்து பங்காளிகளுடைய சண்டை முடிஞ்சு அம்மா அப்பாவோட சேர்றது 3 ராத்திரி கதை. இந்த 3 ராத்திரி கதையை நீங்க ஒரே ராத்திரில எவ்வளவு வேகமா நடத்த முடியுமோ அவ்வளவு வேகமா உங்களுக்காக இந்த மழையும் பொருட்படுத்த நடத்தி காட்டணும். நாங்க நடத்தினது பெரிய விஷயம், நாங்க ஆடுறதும் பாடுறதும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது 1000 சண்டை இவ்வளவு நேரம் அமைதி காத்து பாத்தீங்களா, இதுதான் எங்களுக்கு பெரிய விஷயம். நீங்க கேட்டபடி உங்களுக்கான வரத்தை பெற்று உங்கள் குடும்பம் எல்லாம் ஓங்கி தலைக்க வேண்டும் என்றும் மீண்டும் இது போல ஒரு வாய்ப்பை எங்கள் அளிப்பீர் என்றும் நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நாடகம் விட்ட நல்ல உள்ளங்களும் நாடகத்தை கண்டிகள் எல்லோருடைய குடும்பமும் இந்த வைரநாத சுவாமி அருளால என்றும் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சபா சார்பாக கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம் வணக்கம்.